கதை தான் முக்கியம். கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணோம். ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்க. ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணன்னு வச்சுக்கோ, கதை இல்லாம நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போகிறான். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்போ 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல. வியாபாரம் இல்லை, தேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல. கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இது நல்லா போகும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ளே போகிறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது, ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்புப்பா சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான். அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமாக இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்போ ரப்பர் பந்தை பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்கிறேன், ரெண்டு நீ வான்னு வாய்த்தாங்க. நீ அதுலேயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி. அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்னோ தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதுந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான், இல்லைன்னு இல்லை. விமர்சனம் வேணும். அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க, குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ணும், இப்போவே 5 கோடின்ட்டார். அதனால் நாம் ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையோ, இயக்குனர் இதில் கோட்டை இட்டாரோ, கதையில் கோட்டையோ, எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம். அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளோ கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பவம் உட்காந்துருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க. ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார். நம்முடைய பேரரசு விஜயை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு
தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன ப்ரொடியூசர்லாம் பெருசாகணும், பெருசாக வரணும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார், கார்த்திகேசவன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார். அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரோ டெக்னீஷியன்ஸு இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார். தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார்? திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. அது 5 கோடியோ 10 கோடியோ 20 கோடி. ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்குறைய 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார்? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்கள் படம் எடுக்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் நடிச்சிங்க. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா? ப்ரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும். அப்போ தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்த சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியாய் இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராக இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியாக இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தேன், டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டை இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. அதை இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடித்த 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 2 படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க. அவங்க நடித்த படத்து பல அக்கிரமம் இருக்குது, அதெல்லாம் பேச வேணாம். ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார், அதனால் நமக்கு வேணாம். நான் என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்கள் மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு இங்கே நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரமோட் பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.